ஏபி 71 நம்ம அ இந்த இடத்துல கெஸ்ஸிங் எடுத்தோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு பாருங்க. எப்படி எடுத்தோம்னா, இந்த எண் 32க்கு 82 அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 56க்கு இந்த 56க்கு இங்கே, அதாவது இந்த 65க்கு இங்கே 56, இந்த 82க்கு இங்கே 32, அப்புறம் இந்த இந்த 26க்கு அப்படியே ஃபுல் ஆப்போசிட்டாக 71 வரணும் அப்படின்னு எடுத்திருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு நாள், அதாவது ஒரு நாள் விட்டு வந்துருச்சு. ஸோ இந்த 08மே கரெக்டு தான். ஆனால் இந்த பிசி 89க்கு அப்போவும் நம்ம 048னுமே எடுத்திருந்தோம். ஆனால் 2 நாளுமே அதிலே ரிசல்ட் வந்துருச்சு நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 16 அப்படின்ற நம்பரு வர வேண்டியதாக தான் இருந்துச்சு. எப்படின்னா இந்த 11, இந்த 61 அதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டு 16 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து போச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 29, 24 திரும்பவுமே வந்து நமக்கு 29 அப்படின்ற நம்பரு இல்லைன்னா 74 அப்படின்ற நம்பரு பிசியில் வரணும். ஓகேவா? அது ஒருவேளை இன்றைக்கே வரலாம் 74. எப்படின்னா இந்த இந்த 74க்கு நம்ம இங்கே 74 எடுத்தோம். இந்த 74க்குமே இங்கே 47 வந்துச்சு. அந்த மாதிரி இந்த இந்த இடத்துலையுமே நாம் வந்து 47, 74 ஆல் போர்டு எடுத்தோம். இப்போ திரும்ப வந்து இந்த 47க்கு வந்து வரல. இப்போ இங்கே மறுபடியும் வந்து 47 இருக்குது. அப்போ இங்கே 74 அப்படின்ற நம்பரு பிசியில் அடிக்கலாம். அதாவது இந்த 29, 24, 74 பிசியில் அடிக்கலாம். அப்படி 74 அடித்தாக்கா என்ன வரணும் அப்படின்னா 874 அப்படின்ற நம்பரே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 874. சரி பாருங்கள், இப்போ 719 அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மெம்பர்ஷிப்பில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 531ல் நமக்கு 561, இந்த 452ல் 324, இந்த 948ல் 089, இந்த 751ல் இருக்கிற 71, அதாவது ஏசி நம்பர் மட்டும்தான். நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஏசி நம்பர் மட்டும்தான் வரும். அந்த ஏசி நம்பரை 71ம் அதோட இங்கே பாருங்கள், இந்த 47க்கு பிசி 24, இந்த 98க்கு இந்த பிசியில் இங்கே ஏபியில் இருக்கிற 98, இங்கே பிசியில் 89, அப்புறம் இந்த 41 டைரெக்டாக 19 அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லிட்டு இந்த 41ல் 19, இந்த 71 அப்படியே டைரெக்டாக 71ன்னு செட் பண்ணி 719ன்னு எடுத்தேன். அதோட 7ன்ற நம்பர் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பேட்டர்ன் சொல்லியுமே வந்து அதை கரெக்டாக வச்சு பாருங்கள். இங்கே கீழே இருந்து பாருங்களேன், இந்த 5க்கு இங்கே 5, அதே மாதிரி இங்கே இந்த 307 வரிசை எப்படி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியுமே வந்து இங்குமே ஒரு 7 இருக்கும். அந்த 7லேருந்து தான் திரும்பவுமே இந்த 7 அப்படியே வந்து வரும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா பண்ணி 719ன்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப்பில் கெஸ்ஸிங் கொடுத்தேன். அது 716ன்னு ஆயிடுச்சு. ஆனாலுமே அப்போவுமே ஒரு யோசனை இருந்தது, 61 இங்கே 16 அடிக்குமா, இல்லை இந்த 11க்கு 66 அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். இந்த 11, 61 அப்போ இங்கே 66 அடிக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவன் கரெக்டாக 16ன்னு அடித்தான். அதனால் திரும்பவுமே வந்து ஒரு 66ன்ற நம்பரு பிசி எதுக்கும் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பிசி 66 அப்படின்ற நம்பரு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதத்தில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அது மட்டும் இல்லாமல் போன மாதத்தில் பாருங்களேன், இங்கே கிளியராக இங்கே பாருங்கள், இப்போ இந்த 89க்கு பாருங்கள், அப்படியே பிசி 89. இங்கே பாருங்கள், அது கீழே அப்படியே 16க்கு 16. இப்போ 65ன்னு இருக்குது. 65 திருப்பி 56 அப்படின்னு அடிக்கலாம். பிசியை திருப்பி அப்படியே இந்த ஏபியில் இருக்கிற 65 திருப்பிங்க 56 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் திருப்பி அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா, ஏன்னா எப்போவுமே ஒரு தடவை திருப்பி அடித்தா அது கீழே மேலே இருக்கிற 2 முறை வந்து திரும்பாமல் டைரெக்டாக வரும்.
அப்படி ஒரு வேளை 2 முறை டைரெக்ட்டா வந்துச்சுன்னா, அது கீழ இருக்கிற நம்பர் திரும்பி தான் வந்து கண்டிப்பா வரும். அப்போ நமக்கு இந்த இந்த 65ன்ற நம்பரு நமக்கு திருப்பி 56 அப்படின்னு அடிக்கலாம். அப்படி 56ன்னு அடிக்கும்போது 856ன்னே அடிக்கலாம். ஓகேவா? அதனால மேக்ஸிமம் ஏ போர்டு 8 வரும்னு தான் நான் யோசிக்கிறேன். அதனால தான் சொல்றேன். இப்போ அப்படி பார்க்கும்போது, இங்க பாருங்க. இந்த ஏசி 08 இங்க ஏபி இருங்க வரேன். இந்த ஏசி 08 இங்க ஏபி 08. இந்த ஏசி 71 இங்க ஏபி 71. இப்போ இங்க ஏபி 64 இருக்கு. அந்த 64 அப்படியே தான் வரணும். அப்படி இல்லன்னா 46 அப்படின்னு திரும்பணும். அப்படி 64ன்னு வந்துச்சுன்னா, அதோட 3ன்ற செட்டு தான் வரும். 3ன்ற செட்டு வந்துச்சுன்னா, 643 பாக்ஸில தான் வரும். ஓகேங்களா? இந்த மெத்தட் வந்ததுன்னா, இந்த 654லேருந்து 2 நம்பர் வந்தது அப்படின்னா, நமக்கு அதோட 3ன்ற செட்டு தான் மேட்ச் ஆகும். இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை, இந்த 654 டைரெக்ட்டா அப்படியே வந்து 465 அப்படின்னு அடிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல 65 எடுத்திருக்கோம். அந்த 65 வரணும், இல்லைனா 56 வரும். அதனால் 456 465ன்னு டைரெக்ட்டா அடிக்கலாம். அப்படி ஒரு வேளை இந்த 71 கீழே இந்த மாதத்துலேயே பாருங்கள். இங்கே பாருங்கள், 63க்கு ஒரு 17. அப்படி இல்லைன்னா மேலேருந்து பாருங்கள், 71க்கு ஒரு 63. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். இங்கே வந்துருங்க. 71க்கு ஒரு 36. ஓகேங்களா? அதாவது இந்த இந்த 21க்கு ஒரு 63, இந்த 71க்கு ஒரு 36. அடுத்த ஏபி 71 வரல. அதாவது அதுக்கு அடுத்து வந்து ஏபி 71ன்ற நம்பரோ 17ன்ற நம்பரோ இப்போ தான் வந்திருக்கு. நான் பார்த்துட்டேன் ஃபுல்லாகவே. இப்போ தான் வந்திருக்கு. அப்போ திரும்பவும் இந்த 63, 36 ஏபியில் மேட்ச் ஆச்சுன்னா, நம்ம கரெக்டாக 364 அப்படி இல்லைன்னா 634 அப்படின்ற நம்பர் தான் அடிக்கணும். ஏன்னா இதில் இருக்கிற 46 எடுக்கணும். அப்படி இல்லைன்னா 56 எடுத்தாலுமே 356 பாக்ஸ் தான் அடிக்கணும். இங்கே ஒரு 65ன்ற நம்பரு. ஸோ ஆக மொத்தத்தில் கேமில் 6ன்ற நம்பர் திரும்பி வரும் அப்படின்றது தான் இந்த கெஸ்ஸிங்கில் நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சிங்கிள் போர்டு 6 ட்ரை பண்ணுங்கள். 46, 64, 36, 63 ஆல் போர்டு ட்ரை பண்ணுங்கள். 634 பாக்ஸு மேக்ஸிமம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட இந்த 47, 74 அப்படின்ற நம்பரு ஆல் போர்டில் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா போன மாதத்தில் எங்கெல்லாம் 74 அப்படின்னு இருக்கோ, அதுக்கு நேராகவே இந்த மாதத்தில் 47 வருது. 2வது இன்னொரு சூப்பர் கேம் வந்திருக்கு. உண்மையிலே இதை மிஸ் பண்ணிட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இங்கே பாருங்கள், 745 3 நாள் விட்டு நமக்கு 716. அதாவது இந்த 910 210 அப்படின்ற ஒரு ரிசல்ட்லேருந்து நம்ம முன்ன ஒரு முறை கெஸ்ஸிங் பார்த்தோம் பாருங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஏ போர்டு ஆப்போசிட்டு இங்கே பாருங்கள் 245 745. இது ஒரு சில குரூப்பில் நீங்கள் பார்த்துருக்கலாம். சொல்கிற பாருங்கள், 245க்கு 745. இந்த பாருங்கள், 3 நாள் விட்டு 216க்கு 716. எவ்வளோ சூப்பராக கரெக்டாக அப்படியே கேம் வந்துருக்கு பாருங்கள். அதுதான் வந்து இந்த 03 வந்துச்சுல்ல, அதே மாதிரி இந்த 03 ஏபி, இந்த 52 ஏபி அதே மாதிரி தான் இங்கே 03 இங்கே 03 பிசி, இந்த 03 பிசி 52 பிசி. அந்த மாதிரி பாருங்கள், ஏபியில் ஒரு 03, இங்கே 52 தான் வந்துச்சு. இங்கே வந்து என்னது அது பம்பர் ரிசல்ட்டு 52 526. அது மட்டும் இல்லாமல் சி போர்டுமே வந்து இங்கே பாருங்கள், ஏ போர்டில் இருக்கிற 5, இங்கே ஏ போர்டில் இருக்கிற 6. அதே மாதிரி தான் இங்கே சி போர்டில் 5, சி போர்டில் 6ன்னு கரெக்டாகவே அந்த ரிசல்ட் ஒரே ஒரு நம்பர் கூட மிஸ் ஆகாமல் அப்படியே வந்துச்சு. இப்போ இது அடுத்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, இந்த பாருங்கள் 787 787க்கு 287. ஓகேங்களா? அதாவது போன மாதத்துக்கு முந்தின மாதத்தில் 787 787 கரெக்டாக வந்து 287 2 முறை. இப்போ பார்க்கும்போது 245 216 3 நாள் விட்டு, அது 245 216க்கு வந்து 745 716ன்னு கரெக்டாக வந்துச்சு. அப்போ 2ன்ற நம்பரு போன மாதத்தில் வந்த நம்பர்லேருந்து ஆப்போசிட் வர வேண்டியதாக இருந்தால், நமக்கு இப்போ இந்த 247 அப்படின்ற நம்பரில் தான் நம்ம
நம்பர் எடுக்கணும். அந்த நம்பரை வேணால் நீங்கள் 747ன்னு சொல்லிட்டு ஃபாலோவில் வச்சுங்க. ஏன்னா இங்கே 3 நாள் கேப்பு கரெக்டாக இருக்குது. இந்த 745க்கு 716 இருக்கும். ஆனால் இந்த 247க்கு கேப் வந்து கரெக்டாக வரல. அதோடு பார்த்திங்கன்னா இந்த 787க்கு 787க்கு வந்து 6 நாள் கேப் இருக்குது. ஆனால் இங்கே கேப்பே இல்லாமல் வச்சுட்டாங்க. அதனால் இன்றைக்கே வந்து நீங்கள் 747ன்ற நம்பரை டைரெக்டாகவும் ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 47 74 ஆல் போர்டு எடுக்கிறதுனால இந்த ஐடியாவை பண்ணுறேன். ஏன்னா போன மாதத்தில் அப்படி தான் நமக்கு வந்து இந்த 287 கேப் இல்லாமல் அடித்தாங்க. அதனால் ஒரே இப்போ இந்த 216 245 3 நாள் கரெக்டான கேப்பில் அடித்து மறுநாளே இந்த 247லேருந்து 747 அடிக்கலாம். பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துங்க. அதோடு பார்த்திங்கன்னா இப்போ அதே மெத்தடில் நேற்று 719 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். அது இந்த 41 முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 751ல் நமக்கு இங்கே 71ன்னு வந்திருந்தா அது கீழே இருக்கிற 048 ஓகேவா. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்துமே வந்து இதுலேயே 2 நம்பர் அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. இந்த 948லையுமே 2 நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே இருந்தால் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ அதே மாதிரி கீழே வந்தோம்னா இந்த 048ன்ற நம்பர் இருக்குது. இந்த 048ன்ற நம்பரில் இங்கே 2 நம்பரு மேட்ச் ஆமான்னு பார்த்துங்க. அப்படி 2 நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா எந்த நம்பர் எடுப்பாங்கன்னா 40 அப்படின்ற நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. 48ன்ற நம்பர் எடுக்கலாம். 48ன்னு வச்சு 487ன்ற நம்பரு பாக்ஸ் அடிக்கலாம். அதுதான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாம் எடுத்திருந்தோம். 847 அப்படின்ற நம்பரு பாருங்கள். 874 இல்லை 847ன்ற நம்பருமே அடிக்கலாம். இப்போ இந்த மெத்தட் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த பாருங்கள் 715லேருந்து 517 கீழே 010லேருந்து 510 இதை நாம் வந்து இந்த ரிசல்ட் வரும்போதே அந்த கெஸ்ஸிங்கை பார்த்துட்டோம். அடுத்த முறையும் அதை நம்ம பார்த்தோம். ஆனால் அது வரல. 515லேருந்து 751க்கு இந்த 510லேருந்து 65 மட்டும்தான் நம்ம கேமில் வந்தது. இதையே திரும்பி நாம் வந்து இந்த 76 கீழே 51 அப்படின்ற நம்பரும் நாம் இந்த கெஸ்ஸிங்கெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த 65 கீழே இருக்கிற 21 நாம் பார்த்தோம் ஓகேவா. 61 கீழே 21 65 கீழே 21 அதாவது 10க்கு 10ன்ற நம்பருக்கு 17 அப்படின்ற நம்பர். இப்போ நமக்கு 716ன்னு வந்திருக்கு. இந்த மெத்தட் லாஸ்ட்டாக எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு என்ன வரும்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் நமக்கு 08க்கு இங்கே 08 அதாவது ஏசி 08க்கு நமக்கு இங்கே 08 ஏபி இங்கே இருக்கிற ஏசி 08 இங்கே ஏபி 08 ஓகேங்களா. இங்கே ஏசி 71 இங்கே ஏபி 71. இப்போ இங்கே ஏசியில் இருக்கிற 64 இங்கே ஏசியில் 46 64 அப்படின்னு வரணும். புரியுதா பார்த்துங்க. இந்த 08 இங்கே ஏபி 08 இங்கே ஏசி 71 இங்கே ஏபி 71 இங்கே 64 ஏபியில் 64 46ன்னு வரணும். அப்படி 64 வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இந்த பி போர்டில் 3ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டுங்க 4ன்னு வரும். அதனுடைய ஆப்போசிட்டை இங்கே சி போர்டில் வைங்க. அடுத்து பாருங்கள் இங்கே 5ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டுங்க 6ன்னு வரும். அது அப்படியே டைரெக்டாக வந்து பிசியில் சி போர்டில் 6ன்னு வச்சுருங்க. இங்கே வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் ஆயிடுச்சு. என்னடா இது ப்ளஸ் பண்ணி மைனஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து ப்ளஸ் பண்ணி டைரெக்டாக வச்சாச்சு. அப்படின்னா இங்கே மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே நிறுத்தணும். ஆனால் எதுக்கும் இதே மெத்தடில் நாம் ப்ளஸ்ஸே பண்ணிப்போம். ப்ளஸ் பண்ணால் 6ன்னு தான் வரணும். அந்த 6 அப்படியே வந்து சி போர்டில் நிறுத்திடுவோம். 6 நிறுத்திட்டு இந்த 64ன்ற நம்பரை நம்ம 46ன்னு வச்சு 466 அப்படின்னு ஒரு நம்பரை ட்ரை பண்ணுவோம். 466 அப்படின்ற நம்பரு. ஏன் 4 அங்கே ஏன் வரும்னு பார்த்தா இங்கே பாருங்கள் 149 914 அப்படின்னு வரலாம். அதாவது இங்கேருந்து பார்த்துங்க மேலேருந்து 141 நம்ம இங்கே 914 அப்படின்னு வைப்போம். அதனால தான் திரும்பி இந்த 64 இங்கே 46 ஏபி வைப்போம். 46 ஏபி வச்சு 466 அப்படின்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பார்ப்போம். அதோட பிசியில் 68 அப்படின்ற ஒரு நம்பருக்கு 468 அப்படின்னு ஒரு நம்பரை ட்ரை பண்ணுவோம். எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் இந்த 1 அடிச்சிடுங்க. இந்த 1 அடிச்சிட்டிங்கன்னா இதில் பாருங்கள்
89 பிசி. இப்போ இந்த 89 இங்கே பிசி. ஓகேங்களா? அழிச்சிடுவோம், அதை பார்த்துங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இப்படி பார்த்துங்க, கீழே இருந்து, அதாவது இந்த பி போர்ட்லேருந்து இப்படி, பி போர்ட்லேருந்து ஏ போர்டு, கீழேருந்து மேலே 16, அந்த 16 நமக்கு இங்கே டைரெக்டாக 16 அப்படின்னு வந்திருக்கும். புரியுதா? பார்த்துங்க, இந்த பி போர்டு நம்பரு ஒன்றும் இல்லை, இந்த பி போர்டு நம்பர் இங்கே இருக்கிற பி போர்டு நம்பரை இங்கே அப்படியே பி போர்டில் செட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற ஏ போர்டு நம்பரை அப்படியே இங்கே சி போர்டில் செட் பண்ணுங்கள். அவ்வளோதான் விஷயம். அப்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு இங்கே இப்படி பாருங்கள், 68 அப்படின்னு ஒரு பிசி, கீழேருந்து மேலே 68 அப்படின்னு வரும். அந்த 68 நம்ம இங்கே பிசியில் 68ன்னு செட் பண்ணும்போது 468ன்னு செட் பண்ணலாம். ஆனால் ஏற்கனவே நமக்கு 716 கீழே 368ன்னு இருக்குது. அதுக்கு 868 அப்படின்னே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அடிக்கலாம், இல்லை டைரெக்டாக இதே ரிசல்ட்டுமே அப்படியே இங்கே வந்து வைக்கலாம். அதனால் பிசி 68 அப்படின்ற நம்பரு மேட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், 63க்கு 17 வந்தது. அதே மாதிரி தான் இந்த 71க்கு 36 வந்தது. அதை தான் ஃபஸ்ட்டு நாம் எடுத்தோம். அப்போ பார்க்கும்போது இந்த 71க்குமே நமக்கு திரும்பவும் நமக்கு இந்த 63ன்ற நம்பரே டைரெக்டாக வைக்கலாம். ஓகேவா? 63ன்னு வச்சா நமக்கு இந்த நம்பர் நமக்கு 68ன்னு இருக்குது. அதனால் 368ன்னு திருப்பி அடிக்கலாம். ஏன்னா கடைசி 71 கீழே 36 நம்பர் தான் இருக்குது. இந்த ரிசல்ட்டை டைரெக்டாக நமக்கு 368 இல்லைனா 868 அப்படின்ற நம்பர் வரலாம். இது பாருங்கள், இந்த மெத்தடெல்லாம் உங்களுக்கு புரியுதா பாருங்கள். அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடியுமே வந்து பாருங்கள், 61க்கு 68 அப்படின்ற நம்பரு சி போர்டு ஆப்போசிட் ஆகிருக்கு இங்கே. அப்போ இங்கே ஏ போர்டு ஆப்போசிட் பண்ணாங்கன்னு வைங்க, அதாவது நல்லா கவனிங்க, இங்கே 683 618 வச்சுங்க. இந்த 610 கீழே இருக்கிற 618 இங்கே 716ன்னு திருப்பி வைங்க. சி போர்டில் இருக்கிற 8க்கு இங்கே 7ன்ற நம்பர் மேட்ச் பண்ணுங்கள். இந்த 8க்கு இங்கே 7ன்ற நம்பர் மேட்ச் பண்ணுங்கள். அப்போ இந்த 8க்கு இங்கே 3 அப்படின்னு இருக்குது, அதுக்கு மேலே இந்த 3 அப்படின்னு இருக்குது. 8க்கு 3ன்னும் போது இங்கே 7க்கு 2 அப்படின்னு வந்துச்சுன்னா, அப்போ 7க்கு 2ன்னு வந்துச்சுன்னா இந்த 68 அப்படியே தான் நிற்கணும். 68ன்னு சொல்லிட்டு அப்படியே 268 அப்படின்னுமே வரலாம். ஏன்னா இங்கே நமக்கு 368, நாம் என்ன பண்ணுறோம் 468ன்னு ஐடியா பண்ணுறோம் இதிலேருந்து. அப்போ நம்ம இது ரெண்டுமே இல்லாமல் நமக்கு 268 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். ஓகேவா? அதனால் பாருங்கள், 268 இல்லை 468 உங்களுக்கு கெஸ்ஸிங்கெலாம் மேட்ச் ஆகுதா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 787 திரும்ப வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு இன்றைக்கி வர ரிசல்ட் நமக்கு ஒரு க்ளூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா திரும்ப மார்க் பண்ணிக்கலாம். இந்த 745க்கும் இந்த 746க்கும் இடையில் 3 நாள் இருக்குல்ல, அந்த 3 நாள் ரிசல்ட்டை நீங்கள் இந்த 3 நாளுக்கு மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த 3 நாளைக்கு எப்படி மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 39க்கு பாருங்கள் இங்கே 89 அப்படின்னு இருக்குது. இந்த 24க்கு பாருங்கள் 29ன்னு இருக்குது. அதாவது இந்த 29க்கு இங்கே 24ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த 39க்கு நமக்கு 89 அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த 85ன்ற நம்பருக்கு நமக்கு இல்லை. ஓகேவா? ஆனால் 85ன்ற நம்பருக்கு இல்லை அப்படின்னா இந்த 85ன்ற நம்பருமே பார்த்திங்கன்னா இங்கே 08ன்னு ஒரு குழு இருக்குது. ஓகேங்களா? அது தான் வந்து இந்த 48க்கு தான் இங்கே 89 அப்படின்னா, அதாவது எப்படி ஒன்றாலும் இதை எடுத்துக்கலாம். இந்த 39ன்னுக்கு இங்கே 89 எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் 089 தான் இங்கே வரும். ஓகேவா? இந்த 089ன்ற நம்பருக்கு தான் நமக்கு இங்கே அதாவது 485ன்ற நம்பருக்கு 8 விட்டுட்டு இந்த ஏசியை 40ன்ற நம்பரை, அதாவது 45 இங்கே ஏசி 45 ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 90ன்னு வரும். அதுதான் இங்கே திரும்பி வந்திருக்கு. அப்போ நமக்கு 3 நாள் விட்டு, மறுபடியும் 3 நாள் விட்டு இந்த இடத்துல நமக்கு இந்த 287ன்ற நம்பரு 787 ஒரு வேளை வர மாதிரி இருந்தால் நம்ம என்ன வரும்னா, இந்த ரிசல்ட்டுக்குள்ளே தான் ஏதாவது ஒரு ரிசல்ட்டு இங்கே வரணும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் 3 நாள் கழிச்சு நான் மறந்தாலும் வீடியோ போடலைன்னாலும் இந்த 287ல் 787ன்ற நம்பரை டைரெக்டாகவே நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். ஓகேவா? அதனால் இந்த இந்த ரிசல்ட்டுக்குமே இங்கே வர ரிசல்ட்டுக்கும் மேட்ச் ஆகுதான்னு கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா?
பாருங்கள், இந்த மாதிரி 4 நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கு. எல்லாத்துலேயும் 4, 6ன்ற நம்பர் கேமில் இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு வர ஐடியாவில் நான் எடுத்திருக்கேன். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். பார்த்து ப்ளே பண்ணுங்கள்.